Hello friends, welcome to Easy Software. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது கீ வயோலேஷன் அப்படிங்கிற ஒரு எரர் வருது. அந்த எரரை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதை எப்படி நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சாஃப்ட்வேர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துட்டு அதில் டேட்டா டைரக்டரி SS901 இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுறோம். அதை டபுள் கிளிக் பண்ணால் அதில் ரிப்பேர் டிபி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும். அதுக்காக ஷார்ட்கட்டில் ஆறில் ஃபங்க்ஷன் கீபோர்டில் ஆர்னு அடித்தோம்னாவே நமக்கு அந்த இடத்துக்கு ஆர் கேரக்டரில் இருக்கிற இடத்துக்கு போய் நிற்கும். அதில் ரிப்பேர் டிபி மேலே ரைட் கிளிக் பண்ணி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்குறோம். இப்போ ரிப்பேர் பேரடாக்ஸ் டேட்டாபேஸ் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் SS901 டேட்டா டைரக்டரி. அதை ரீபில்டு பண்ணுறோம். ஃபஸ்ட் டைமு ரீபில்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, டேட்டாஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்குது. அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். ஓகே கொடுக்குறோம். அடுத்தது இயர் டைரக்டரி. இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா 2017 மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. 2021 இயர் டைரக்டரி டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்போ ரீபில்டுன்னு கொடுக்குறோம். இது ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன்லேயோ அல்லது மினிமைஸ்லேயோ இருக்கக்கூடாது. இப்போ டைரெக்டாக லாகின் கொடுக்குறேன். சாஃப்ட்வேருக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். இப்போ போய் ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் அடிக்கிறேன். சேல்ஸில் போயிட்டு இன்வாய்ஸ் என்ட்ரி, நியூவாக ஒரு இன்வாய்ஸ் போடுறேன். ஏதோ ஒரு கஸ்டமர் பேர் அடிக்கிறேன். கஸ்டமர் பேர் அடிச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் போடுறேன். குவான்டிட்டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே ப்ளஸ் பிரிண்ட் கொடுக்குறேன். அப்போ இன்வாய்ஸ் என்ட்ரி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. Do you want to print? Yes or no? எஸ் கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும், நோ கொடுத்தா வியூ வரும். ஓகே, இப்போ பிரிண்டிங்க்கு போயிடுச்சு. இப்போ அந்த எரர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இது வந்து கீ வயோலேஷன் அப்படிங்கிற ஒரு எரர் வந்தால் இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.